எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அண்ணாமலையானே போற்றி, அருள் தரும் உமையாலே போற்றி போற்றி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதவிகள் ராசி பலன்களை பார்ப்போம். டிசம்பர் மாதம் 3/12/2025 புதன்கிழமை, தட்சிணாயனம், விசுவாவசு வருடம், கார்த்திகை மாதம் 17ஆம் நாள். இன்று கார்த்திகை கருநாள். இன்று திருக்கணித கிருத்திகை நட்சத்திரம். இன்று திருக்கார்த்திகை தீப பெருவிழா. புரியுதுங்களா? இன்றைய நாள்ல இதை பத்தி நம்ம விரிவா இன்னும் ஒரு ராசி பலன் நல்ல நேரங்களா பார்த்துட்டு அதை பத்தி பேசுவோம். நாளை பௌர்ணமி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. மாலை நல்ல நேரம் 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய திதி 10:13 வரை திரியோதசி, பின்பு ததுசதி திதி. இன்றைய யோகம் பரிக நாம யோகம், பின்பு சிவ நாம யோக தொடக்கம். இன்றைய கரணம் தைத்துலாம், பின்பு கரசை. இன்றைய நட்சத்திரம் பரணி. 4:47 பிறகு கிருத்திகை நட்சத்திர ஆரம்பம். இன்றைய சந்திராசன நட்சத்திரங்கள் அஸ்தம். 4:50 பிறகு சித்திரை நட்சத்திரம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சந்திரன், கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாத்தில் புதன், விருச்சகத்தில் சுக்கிரன், சூரியன், செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளுக்கான செயல்களை கொஞ்சம் விரிவா பார்ப்போம். ஆரம்பிக்கும் போதே என் அண்ணாமலையாரை துதித்து ஆரம்பித்த விஷயம் என்னன்னா, திருக்கார்த்திகை பெருவிழா. எல்லோர் வாழ்விலும் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஒரு ஒளி தீபம் ஏற்றக்கூடிய ஒரு திருநாள். அனைவரையும் தன்னகத்தை இழுக்கின்ற ஒரு மலை, யாரும் அண்ண முடியாத மலை, நெருங்க முடியாத மலை, எல்லாரையும் ஈர்க்குதான். புரியுதுங்களா? ஞான தபோதனரை வாவென்று அழைக்கும் எம் அண்ணாமலை அப்படின்னு அந்த வார்த்தை கேட்கும் போது எப்படி குளிர்ச்சியா இருக்கு. புரியுதுங்களா? அண்ணாமலையை பாதம் பணியும் பொழுது அது என்னவாகவெல்லாம் இருந்ததோ, ஒரு ஒரு யுகத்துல வைரமா இருந்தது, வெள்ளியா இருந்தது, தங்கமா இருந்தது, என்னென்னவோ சொல்றாங்க. இப்பொழுது நமக்கு அருள் தருகின்ற ஒரு வெண்ணெய் மலை, அது உருகி கொடுக்கிறார் அண்ணாமலையார். சென்றவர்களுக்கு மிக மிக சிறப்பான பலன்களை தந்து கொண்டுதான் இருக்கிறார். ஒவ்வொரு கிரிவலமும் ஒவ்வொரு தீப தரிசன வளங்களும் உங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற நன்மைகள் நடக்கும். இத்தனை பரிகாரங்கள் செய்யவே தேவையில்லை. அவர் பிடிச்சா போதும். திருமணம் ஆகவில்லையா? ஞாயிற்றுக்கிழமை ராகுகால வேலை கிரிவலம் சிறப்பை தரும். குடும்ப வாழ்க்கை இனிக்கவில்லையா? வெள்ளிக்கிழமை கிரிவலம் பலனை தரும். கடன் தொந்துருவா? செவ்வாய்க்கிழமை கிரிவலம் பலனை தரும். கல்வியில் மேம்படவில்லையா? புதன்கிழமை கிரிவலம் பலனை தரும். மனசாந்தி, நிம்மதி, திங்கக்கிழமையில கிரிவலம் தான் சோமவார பிரதட்சணம் சிறப்பை தரும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் சொல்றாங்களே ஒரு பெரிய ஒரு விஷயம் அங்க இருக்குன்னு, மைண்ட் ஃபுல் பவர்ஃபுல்லான ஒரு மனதை வருடக்கூடிய அளவுக்கு நம்ம அண்ணாமலைக்கு ஒரு டைம் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா திரும்ப 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 அவர் அழைச்சிக்கிட்டே இருப்போம். எப்போ நம்மளோட டெபாசிட் ஆகியிருக்க கர்மா தொலையும் வரையில் அழைப்பாருங்க. நீங்க நல்லா இருக்கும்போது உங்களுக்கு கூப்பிட மாட்டார். இதுதான் விஷயம். ஆனா நல்லா இருக்கிறனா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நீங்கள் நினைத்தது உடனே நடந்தது என்றால் சூப்பரா இருக்குன்னு அர்த்தம். ஒன்றும் இல்லைங்க, வீட்டுல இருந்து கிளம்பி போறோம், ஒரு பேருந்து நிலையத்துக்கு போறோம், நம்ம போற வேண்டி ரெடியா இருக்கணும். போய் 1 மணி நேரம் கழிச்சு போறதே கொஞ்சம் நமக்கு அந்த டைமிங் சரியா இல்லைன்னு எடுத்துக்கலாம், அவ்வளவுதான்.
இயல்பான விஷயங்கள் எடுத்துக்குங்க. புரியுதுங்களா? அதனால இந்த திருக்கார்த்திகை திருநாளில் வீடுகளில் 9 விளக்குகளில் தீபம் ஏற்றி வருவது நவகிரக தோஷங்களை போக்க வல்லமை உடையது. அதுபோல திருக்கார்த்திகை தினத்தன்று அன்னதானம் செய்வது மிகப்பெரிய சிறப்பை தரும். புரியுதுங்களா? ஏன்னா அன்னதானத்தை விடவா இருக்கு. சமீபம் பார்த்தாங்களே அன்னாபிஷேகம்லாம், அதெல்லாம் ஒரு ஒரு நிகழ்வும் எதுக்குன்னா அடுத்த நிகழ்வுக்கு நம்ம தயார்படுத்திருக்காரு இறைவன், நம்ம எடுத்துக்கணும். அப்படி எடுக்கும்போது நாம என்ன பண்ணுவோம், வெற்றியும் அளப்பரிய சந்தோஷமும் அடைய முடியும். இந்த 2 நாட்களையும் கரெக்டா பிடிச்சுக்குங்க. அந்த மலையில் இருக்கிற தீபத்தை பாருங்க. உங்கள் இல்லத்தில் தீப ஒளி பிரகாசிக்கட்டும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எத்தனை முயற்சி செய்தாலும் அத்தனை முயற்சியும் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரக்கூடிய வல்லமையுடைய ஒரு இடத்துல தான் நீங்க இருந்துகிட்டு இருக்கீங்க. குரு தற்சமயம் இருக்கின்ற இடம் நிரந்தரமான உங்களுக்கு ஒரு பலனை தருகின்ற அமைப்புல தான் இருக்கிறது. இப்போது நீங்கள் செய்கின்ற முயற்சி யாவும் வெற்றி பெறும். ஏற்கனவே இருந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி படிநிலைப்படுத்திக்கிட்டு வரும். 7 சனியை பத்தினா கவலைப்படாதீங்க. மேக்சிமம் இன்றைய நாளுக்கான இறைவன் அண்ணாமலையார் தரிசனம் செய்யுங்க. இல்லை அவரை நினைச்சு வீட்டில் தீபம் போடுங்க. மேஷத்தின் வாழ்வு சிறக்கும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனால் சர்வ ஜாகிரதையா இருங்க. ரொம்ப தவிர்க்க முடியாத நிகழ்வுகளாக இருந்தால் மட்டும் கலந்துக்குங்க. தேவையற்ற விஷயங்களில் போய் ஈடுபடாதீங்க. அன்புக்கு அடிபணியக்கூடியவராக இருந்தாலும் அளவோடு இருப்பது மிக சிறப்பை தரும். இந்த நாள் எச்சரிக்கை மட்டும் இன்று உங்களுக்கு வேண்டும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் அதனால ஒரு சிறப்பான நாள், மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு. ஆனால் பயணங்களை தவிர்ப்பது நிச்சயம். இந்த நாளில் உங்களுக்கு வேண்டிய விஷயத்த உங்கள் வீட்டிற்கே வந்து தரும். ஏன் பயணத்தை தவிர்க்கணும்னா, பயணத்தின் போது கொஞ்சம் அவசரப்படுற ஆளுங்கன்னா மிதுனம் தானே. தன்னை உணராத ஏதாவது செஞ்சு மாட்டிக்கிட்டு முழிப்பீங்க. அதனால இதனால கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்தவரை இந்த நாள் சிறப்பு மிக்க ஒரு மகிழ்ச்சியான நாள். ரொம்பவும் எதிர்பார்த்த உதவிகள் உறவினரால் வந்து சேரும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்தவரை இந்த நாள் சிறப்பான நாளாக இல்லை. தடை தாமதங்கள் கேளிக்கை கொண்டாட்டங்களை நடக்க விடாமல் பார்த்துக்கிறது. நீங்க எந்த விதமான நடவடிக்கைகளிலும் இறங்க முடியாமல் உங்களை தவிர்த்து கொண்டிருக்கிற ஒரு வாய்ப்பும் பலமா இருக்கிறதுனால இந்த நாளை கொஞ்சம் அசஸ் பண்ணி தடைகள் எதனால் வந்தது என்று நிதானமாக யோசித்து செய்யும் பொழுது நீங்கள் வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பயன்படுத்தி கொள்ளுங்கள். கண்ணியமிக்க கன்னிராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள். மகிழ்ச்சி கொண்டாட்டும் உயர்வினங்கள் எல்லா விஷயமும் இருக்கு. எதுவா இருந்தாலும் உங்களை கேட்காம எந்த விஷயமே நடக்காது. நீங்க எஸ் ஆர் நோ சொல்ற வரலும் அந்த விடயம் அங்கேயே நிற்கும். உங்கள் குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தொழில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் பணிபுரிகின்ற இடங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் தான் இன்றைய நாள் ராஜா. அந்த நாளை உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, கேளிக்கைகள் உண்டு. அனைத்து விதமான நற்காரியங்களும் நற்செயல்களும் நடக்கும். ஆனால் மாலை வரும்பொழுது சற்று எச்சரிக்கை தேவை உங்களுக்கு. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாள். எல்லா விதமான செயல் கிரகமும் விருச்சிகத்துக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. ஏன்னா ஒரு ஒரு ஹைலைட்டு குருவின் பார்வை. இதுல இருந்தே நீங்க எல்லாமே இந்த மீட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இந்த விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி நாட்கள்ல கவனக்குறைபாடு ஏற்படும். அதை தெளிவாக உணர்ந்து படிக்கின்ற பட்சத்தில் நிச்சயம் வெற்றிகள் உண்டு. அதுபோல இந்த விருச்சிகத்தில் இருக்கிற காவல்துறையிலிருந்து
உயர்கல்விக்கோ அல்லது உயர் பதவிக்கோ தேர்வுக்கு தகுதி சுற்றுக்கு தயாராகுங்க. கவனமுடன் இருந்தீங்களா கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் இந்த நாளும் சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு. ஆனால் தேவையற்ற மன வருத்தப்படக்கூடிய நிகழ்வு நடக்க காத்திருக்கிறது. அதாவது பயத்தினால ஒருத்தர் தப்பு பண்ணுவார் அல்லது கவனம் இல்லாதாலும் தப்பு பண்ணுவார். இது ரெண்டுமே உங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா ஜாகிரதையா இருங்க. மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் உங்கள் அறிவு மேலோங்கும், வெற்றிகள் கிடைக்கும், எல்லா வகையிலும் ஏற்றம் தரக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. ஆனால் 2 விஷயங்கள் கவனமா இருங்க. சுற்றுச்சூழல், உங்களை சுற்றி இருக்கின்ற நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பணிகளில் உங்கள் கவனத்தை செலுத்துவது இந்த நாளில் உங்களுக்கு சிறப்படைய வைக்கும். கவனச்சிதறல் தான் எல்லா விதமான தவறுக்கும் முன்னுதாரணமாக இருக்குது. இந்த நாளை இது போல என்ன தடுமாற்றம்னாலும் காத்து வந்தாலே நீங்க சிறப்பாக இருப்பீங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் சிறப்பான நாள். ரொம்ப நன்மைகள் நடக்கும், வெற்றிகள் உண்டு. நீங்க ஒரு பட்டத்தை வாங்கி மகிழ்வீங்க இந்த நாள்ல. நீங்க ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதிருக்கலாம், ஒரு டெஸ்ட் எழுதிருக்கலாம், இல்ல ஒரு தேர்வுக்கு தயாரிக்கலாம், எல்லாம் எனக்கு தெரியுன்ற ஒரு குதூகலம் வரும் இல்லைங்களா, இந்த நாள்ல உங்களுக்கு இருக்கு. அது போல நிறைய நினைத்ததே மறந்துட்டேன், நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லி மறந்துட்டேன்னு சொல்ற அளவுக்கு நீங்க ஞாபகம் மறதி இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கிறது, ஜாகிரதையாகவும் இருக்கணும், கவனமாகவும் இருக்கணும். எதை செய்ய வேண்டும் என்று ஒரு குறிப்பெடுத்து வைத்துக் கொள்வது கும்பத்தை பொறுத்தப்பட்டு வாழ வைக்கும் உங்களை. மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால் மகிழ்ச்சி கொண்டாட்டம் கேளிக்கைகள் குறைவே இல்லை. எப்போதும் ஒரு சிறப்பு மகிழ்ச்சிகள் உண்டு. இந்த நாளை அது போல தெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் இந்த நாள் மீனத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் கிட்டும். தானே வழியே உங்களுக்கு உதவி செய்து உங்களை மகிழ்விப்பார்கள். இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.